இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சிந்தை. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய சிந்தையை பற்றி யாருக்காவது தெரியுமா? கர்த்தர் என்ன யோசிக்கிறார்னு யாருக்காவது தெரியுமா? கர்த்தருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு யாருமா தெரியுமா? அவருடைய எண்ணத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு போதிக்கிறதுக்கு எவனாவது உலகத்தில் இருக்கிறானா? அது தெரியாது. பட் நான் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவனாயிருக்கிறேன். இன்னைக்கு சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் என்ன நினைக்கிறாரோ அதே நினைவு நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஸோ அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நான் என்ன சொல்றேன் பாருங்களேன். இப்போ எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறபடினாலே என் சிந்தையும் கிறிஸ்துவின் சிந்தையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நான் எனக்குள்ள வச்சுக்கிட்டு நான் கிறிஸ்து யோசிக்கிற மாதிரி யோசிக்காம இயேசு சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திக்காம நான் தாறுமாறாய் சிந்திப்பேன் என்று சொன்னால் அது பாவம். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்பவர்கள் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏ சட் அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆமென். அப்போ ஒருவர் அல்ல, இருவர் ஒன்றாயிருக்கிறோம். ஆமென். நீங்க ஒரு ஆள் கிடையாது, உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார். ரெண்டு பேருடைய மைண்ட் இருவர் ஒருமித்து போனால் மட்டும்தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். இருவர் ஒருமனப்படாவிட்டால் ஒரு காரியத்தை சிறப்பாய் செய்து முடிக்க முடியாது. அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து என்ன யோசிக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையானே டவுட். அப்படி இருக்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி போடு. அதான் கிறிஸ்து உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். இருவரும் சேர்ந்து ஒருவராய் ஒரே மனமாய் நடக்கும் போது மாத்திரம்தான் காரியங்கள் வாய்க்கும். ஹல்லேலூயா. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு பூமியிலே ஜெபிக்கும் போதுதான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினாலே கொடுக்கப்படும். உங்களுடைய சிந்தையும் கிறிஸ்துவின் சிந்தையும் ஆவியானவர் சிந்தையும் ஒருமனப்படும் போது மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாய் உற்சாகமாய் இருக்க முடியும். நீங்க ஒரு சிந்தையா இருக்கிறீங்க, அவரு உள்ள உட்காந்துக்கிட்டு எங்க அப்படியே உள்ள 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 போய் ஓரமா எங்க உட்காந்து கிடப்பாரு ஆவியானவர். அதுக்கு தான் அடிக்கடி சொல்ற வசனம், நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள், அவிழ்த்து போடாதீர்கள். எப்படி துக்கப்படுத்துகிறோம்? பரிசுத்த ஆவியானவரை எப்படி துக்கப்படுத்துகிறாரோ அவர் ஒரு வசனத்தை சொல்லி கொடுக்கிறார், ஒரு வேதத்தை கையில கொடுத்திருக்கிறார், அவர் உங்களுக்கு போதிக்கிறார், நடத்துகிறார். அதை கேட்டு அதை கவனத்துல வச்சு அதோடு கூட சேர்ந்து அவருடைய சிந்தையோடு கூட நடக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. தீர்க்க தரிசனம்லாம் நான் பேசும்போது நான் தனியாக நிற்க மாட்டேன். அப்படி ரெண்டு பேரும் அப்படி ஒன்றா இருப்போம். விட்டுட்டு வாயை விட்டுட்டு கம்முன்னு அமைதியாக இருந்துருவேன். ஹல்லேலூயா. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வாரம் சாய் டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த டிவி நிகழ்ச்சியில் ஒரு அம்மா டிவிலே சாட்சி கொடுக்குறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி சாட்சி கொடுக்குறாங்க. சிஸ்டர், நீங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபிச்சிங்க, நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. அந்த டிவியை பல ஆயிரக்கணக்கான ஜனங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன், கிறிஸ்துவினுடைய சிந்தை என்கிட்ட கர்த்தர் சொல்லி அனுப்பிச்சார். யாருக்கு ஜெபம் பண்ணினாலும் நீ மன உருக்கத்தோடு கூட ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார்.
கடமைக்காக அல்ல, மன உருக்கத்தோடு கூட அன்போடு கூட உன்னுடைய சொந்த பிரச்சனையாக எடுத்து நீ ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அம்மா பாஸ்டம்மா அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து கை கால் வந்து விழுந்துட்டு அவர் பேசுகிறத திக்கி பேசுவார். நேற்று காலையில் அங்கேயும் பேசணும், நிகழ்ச்சியிலையும் பேசிகிட்டு இருப்பார். அவர் சொன்னார், அம்மா நீங்கள் ஜெபிக்க நான் நல்லாயிட்டே வரேம்மா. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் உங்க மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொன்னால், உங்கள் சிந்தையும் கிறிஸ்துவின் சிந்தையும் ஒன்றாய் இருக்க வேண்டும். பல விஷயங்களை நான் பேசிட்டே வரேன், இருங்க. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாய் இருக்கிறது. உங்கள எத்தனை பேர், அவர் சொன்னார், அது ஒரு நிமிஷத்துக்கு 40 சிந்தைகள் வந்துட்டு போகுமா, அதில் எத்தனை கர்த்தரை குறித்த சிந்தை வந்திருக்கு? கொஞ்சம் சிந்தை மாறும்போது இயேசுவி நாமத்தினால, இன்னைக்கு கூட ஜெபிச்சேன், இயேசுவி நாமத்தினால அப்படியே 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 ஒன்றை போட்டு ஸ்க்ரூ டைட்டு, இயேசுவின் சிந்தையும் என் சிந்தையும் போட்டு நல்லா டைட் பண்ணி வைக்கணும்னு இருக்கிறேன். ஹல்லேலூயா. குட்டி சாத்தானே எங்கிட்ட இருந்து வந்து என் சிந்தையை நீ மாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும். உங்களை அர்ப்பணியுங்க. அப்படியே உலகத்தையே யோசிச்சே இருக்காதீங்க. இங்கே ஏறிவா என்கிற சத்தம் உண்டாகும் போது நாம் ஏறி போகிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு சிந்தையோடு கூட அன்பு கூற வேண்டுமாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முழு சிந்தை. நான் கேட்குறேன், உங்களால் எத்தனை பேர்னால தைரியமாக சொல்ல முடியும்? நான் கையை உயர்த்தி தைரியமாக சொல்வேன், என் முழு சிந்தையோடு கூட நான் கர்த்தரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். அதே போல் என் முழு சிந்தையோடு கூட, என் முழு மனதோடு கூட என்னிடத்தில் ஜெபிக்கிற ஜனங்களுக்கு நான் அன்பு கூர்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களால் எத்தனை பேர்னால அப்படி சொல்ல முடியும்? எங்கள் கையை உயர்த்தி காட்ட முடியுமா? என் சிந்தை முழுவதும் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு இருக்கிறது. என் முழு சிந்தையோடு கூட, முழு மனசோடு கூட நான் என் இயேசுவின் இடத்திலும் அன்பு கூறுகிறேன், நான் மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறுகிறேன். நான் உங்களுக்கு அடிக்கடி நான் ஒரு சொல்லித்தர ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கவே கூடாது, ஒதுங்கி போகலாமே தவிர வெறுப்புகள், யார் மேலே வெறுப்பு கசப்பு வந்துடவே கூடாது. அது அப்படியே நம்மளை கிறிஸ்துவை விட்டு பிரித்து விடும். கீழ்ப்படியாமை கிறிஸ்துவை விட்டு பிரித்து விடும். ஹல்லேலூயா. அது ஒரு அசுத்தமான வேர். நான் அனுபவித்திருக்கிறேன். சொல்கிறேன், முழு சிந்தையோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்துக்கு 40 சிந்தை போதே, அது எத்தனை கர்த்தரோடு கூட இருக்கிறது? ரோமருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் சில வசனங்களை பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாமிச சிந்தை மரணம். மரணம். எப்ப பார்த்தாலும் உங்களை குறிச்சே நினைச்சுக்கிட்டு இருக்கிற நினைப்பு மரணத்தை கொண்டு வந்து விடும். எப்ப பார்த்தாலும் எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். எனக்கு கர்த்தர் இப்போ மறுபடியும் வாக்கு கொடுத்து என்னை பயன்படுத்துகிறார். இன்னும் நான் ஆனால் அந்த வல்லமைக்குள்ளே நான் போகவே இல்லை. கரங்களை நீட்டினாலே ஒரு அபிஷேகம், அது வேறு லெவல். இன்னும் நான் வளர்ந்துருக்கணும். ஒருத்தர் தப்பாக பேசினாருங்கிறதுக்காக, ஏசப்பா இவர் இப்படி தப்பாக பேசிட்டாங்க, உங்களுடைய வல்லமையை குறித்து இப்படி தப்பாக பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதை நினச்சி 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 ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வல்லமை அப்படியே புதைய ஆரம்பித்தது. மாமிசம், ஆமிசம். அதுக்கப்புறம் நான் கர்த்தரிடத்தில் கேட்டு நான் அதை எடுத்து பெற்றுக்கொண்டேன். கர்த்தரை இன்றைக்கும் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா.
ஆனால் வேற லெவலில் நான் கர்த்தரை கொண்டு போயிருந்திருக்கணும். மாமிச சிந்தை மரணம். என்ன மரணத்தை கொண்டு வந்தது? அபிஷேகம் குறைந்த அதுல ஒரு மரணம், வரங்களிலே ஒரு மரணம், சந்தோஷத்திலே ஒரு மரணம், சமாதானத்திலே ஒரு மரணம். சமாதானம் இருக்கா? மாமிச சிந்தை. மாமிசத்துல உங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து பாருங்க, பைத்தியம் பிடிக்கும் பாருங்க. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் என்ன இப்படி சொன்னாங்க, ஏன் என்னுடைய வாழ்க்கையில? மாமிச சிந்தை மரணத்தை கொண்டு வந்து விடும். நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அன்னைக்கே ஆதாம் ஏவாள் செத்தாங்களா? இல்ல. ஆனா மரணம் வந்துருச்சு அவங்களுக்குள்ள. தேவனுடைய மகிமை அவங்களை விட்டு போயிருச்சு. மேட்டின்மையான சிந்தைகள் அதெல்லாம் இருக்கு. வசனம் நிறைய. எதையாவது குறிச்சு மாமிசமான கிரிகள் எதையாவது குறிச்சு யோசிச்சு 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 மரணத்தை கொண்டு வந்து விடும். நல்லா தான் சபைக்கு வருவீங்க, நல்லா தான் ஆராதிப்பீங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் ஆவி செத்ததாக இருக்கும். ஆவியில் ஒரு உற்சாகம் வராது. கவனமாயிருங்க. எனக்கோ எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நான் தைரியமா என் கரத்தை உயர்த்தி சொல்லுவேன், என் சிந்தையும் என் மனமும் எப்பொழுதும் கர்த்தருடனே இருக்கும். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுவார், என்னை பின்பற்றுகிறவர்களாய் வாருங்கள். நான் சொல்ற தைரியமா என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி என்னால் தைரியமா சொல்ல முடியும். சின்ன சின்ன பிரச்சனைகள். இந்த வாரம் கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என் பையனால். கொஞ்சம் அப்படியே ஹார்டாக பேசினேன். ஏன்னா அப்படி பேசினாதான் அந்த இடத்துல கொஞ்சம் செட் ஆகும்னு தெரிஞ்சு, இருந்தாலும் ஒரு வேதனை வேற, பிள்ளை மேலே இருக்கிற ஒரு பாசம் பேசினேன். பேசி முடித்த பிறகு ஆவியானவர் கேட்டார், ஜா நான் ரொம்ப கூலாக தான் சாமி இருக்கேன் உங்களோட. ஹல்லேலூயா. அது பேச வேண்டிய இடத்துல பேசி தானே ஆகணும். ஆனாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லிங்க், கர்த்தரோடு கூட இருக்கிற 2 பேர் ஒரு மனமாக இருக்கிற அது போகவே இல்லை என்னை விட்டு. அது அப்பப்போ நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதுல தான், அதை தான் கரெக்டாக அந்த கனெக்டிங் கரெக்டாக இருக்கான்னு அதில் தான் பார்த்துட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே பாருங்க, மாமிச சிந்தை மரணம். தயவு செய்து எல்லாரும் கையை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீமலா ஹருதுரி பிரா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் கரங்களை ஆவியானவரே உடைய பிள்ளைகளுக்கு நேராய் நான் நீட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இவர்கள் சிந்தையெல்லாம் உமக்குள்ளே காக்கப்படுவதாக. ரீபா ஹாராத்து ரீ சந்தினி மித்திர தராக்குரோ. என்னிடத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்த அபிஷேகத்தை, நீர் சொன்னீரே மோசே உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அந்த 70 பேருக்கு நீ ஷேர் பண்ணுன்னு சொன்னீங்களே. ஏசப்பா, நீர் என்னோடு கூட எப்படி இருக்கிறீரோ, என் சிந்தை உமோடு கூட எப்படி இருக்கிறதோ அப்படியே நான் உடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது அந்த அபிஷேகம் புறப்பட்டு போவதாக எங்கள் சகோதரர்களுக்குள்ளே, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்குள்ளே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இவருடைய சிந்தைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறட்டும். எங்கள் சகோதரிகள் ஆண்டவரே, வயதான தாய்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த கிறிஸ்துவின் சிந்தை பாய்ந்து செல்லும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவர் நீர் ஆம் என்று சொல்லி உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எப்பயுமே கர்த்தரோடு கூட, கர்த்தரோடு கூட. ரோமர் வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம். அதே 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எப்ப பார்த்தாலும் நீ மாமிசத்துல யோசிச்சுட்டு எதையோ ஒன்று பிடிச்சிட்டே இருந்தேன்னா உனக்கும் தேவனுக்கும் பகை. நான் சொல்றது நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல, நான் சொல்லுவது கிறிஸ்துவின் இந்த கிருபையின் காலத்திலே நான் சொல்லுகிறேன். தாறுமாறா யோசித்து யோசித்து உன் படுக்கையிலே நீ யோசிப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு நீ பகையாயிருக்கிறாய். நீ ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று
கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு பகையாளியா கூட்டாளியா? மாமிச சிந்தை. ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமான பகை. அது கீழ்ப்படியவே படியாதான் எதுக்குமே. உள்ளுக்குள்ள மாமிசத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷம் இருக்குது. அது என்ன சொன்னாலும் அது என்ன பண்ணாது? ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படியாது, வசனத்துக்கும் கீழ்ப்படியாது. கீழ்ப்படுதல் இல்லைனாலே புரிஞ்சிக்கங்க தேவன் எப்படிப்பட்டவர். இன்னைக்கு காலையில் நான் கர்த்தரோட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது. எசப்பா எசப்பா, நீங்கள் எப்படி ஜனத்தை அழைக்கிறீர்? பயல் காட்டி நயல் காட்டி அழைக்கிறாராம் கர்த்தர். ஹல்லேலூயா. பயல் காட்டி நயல் காட்டி அழைக்கிற கர்த்தர், அன்பின் கயிறுகளினால் கட்டி இழுக்கிற கர்த்தர் நம்ம கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படிலாம் இழுத்து இழுத்து உன்னை எதையோ ஒன்று பண்ணி எண்ணி உன்னை வந்து ரசித்து உனக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து கொண்டாந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார வச்சு கர்த்தரை ஆராதிமான்னு விட்டா நீ மாமிச சிந்தையிலே இருப்பே என்று சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான பகை. அது ஒரு நாள் வசனத்துக்கு கீழ்ப்படியாது. சொல்லுகிற ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வாழ்க்கை என்பது நம்ம இஷ்டம் தாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை நல்ல தேறின பூரண புருஷராய் நிறுத்தும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவின் சிந்தை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் தேவனோடு கூட இருக்கிறேனா? நான் தேவனோடு கூட சமாதானமா இருக்கிறேனா? இல்ல தேவனுக்கு பகையாளியா இருக்கிறான்? தேவன் என்னை குறித்து யோசிக்கிறது என்ன? அவர் நம்மளை குறித்து உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா. ஸோ தேவன், நீ உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகளும், உன் வழிகளை பார்க்க என் வழிகளும் உயர்ந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமேன். ஸோ அடுத்தது வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஒரு நாளைக்கு ஆவியின் சிந்தை உங்களுக்கு எத்தனை முறை வந்துட்டு போகுது? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை வந்துட்டு போகுது? ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வருவது இல்லை. எங்கேயாவது பார்த்துருங்களா? ஒரே கிணத்துல நல்ல தண்ணி வருது, ஒரே பைப்பில் வரும், கார்பரேஷன் பைப்பில் வரும். அதை நான் சொல்லலை. நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், ஈரோட்டுக்கு. ஜாய் இன்னைக்கு நல்ல தண்ணி விடுவான், ஜாய் இன்னைக்கு என்னது ஆற்று தண்ணி விடுவான் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்துருக்குது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ ஊற்று ஒரே தண்ணீரை தான் விடும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆவியின் சிந்தை, ஆவியானவர் நம்முடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறாராம். எல்லாத்தையும் கவனிச்சுட்டே வரார். பார்த்துக்கங்க. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே ரோமர் 12:16 வாசிப்போம். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பார்க்கிறோம், ஒருவருக்கொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டின்மையானவைகளை சிந்திக்காமல். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? இந்த பாருங்க, ரொம்ப 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 முக்கியமான வசனம் என்ன தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடு கூட நீ என்ன பண்ணும்? முழு சிந்தையோடு கூட அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு 2வது ஒப்பனையான கற்பனை என்ன தெரியுமா?
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு எங்க இருக்கு? மேட்டின்மை சிந்தையாயிராமல் தாழ்ந்த தாழ்மையுள்ள சிந்தையாயிரு. வசனங்கள் சொல்லுவேன், ஏசப்பா நீங்கள் இந்த மாதிரி வசனத்தை கற்றுக் கொடுத்து நானும் இறங்கி போய் சே ஒரு குப்பை மாதிரி நினைக்கும் போது எப்படி இருக்குண்ணா அவர் சொல்லுவார் தெரியுங்களா, கிருபை பெருகு. உன் மேலே இவ்வளோ கிருபை பெருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படி கேட்பார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களிடத்தில் கிருபை பெருகுமா? பரவாயில்ல. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள்லாம் நம்ம நிறைய வாசிக்க போகிறோம். இப்போ மேட்டின்மை சிந்தையா இருக்காதே, தாழ்மையான சிந்தையா இரு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். ஆம், நல்ல நிலத்தில் விளைந்த விதையாய் நீங்கள் பலன் தர வேண்டும். அமைதியாக இருக்கிற இடத்துல அமைதியாக இருங்க. போன வாரம் கர்த்தர் பேசினார்ல, அமைதியாக இருங்க. இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் இல்லாமல் அற்புதம் நடக்காது. அது தெரியுமா? அற்புதமே நடக்காது. என்னைக்கு மனம் கர்த்தரோடு கூட அமைதியாக இருக்கிறதோ, கர்த்தரோடு கூட சந்தோஷமாக இருக்கிறதோ, அது நல்லா ஓய்ந்து இருக்கிறதோ, அன்றைக்கு நாம் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். உள்ளுக்குள்ள தாறு மாறா உட்காந்துட்டு நான் அற்புதம் செய்யணும்னு நினைச்சா நடக்காது. நானும் இயேசுவும் ஒன்றாய் இணைந்து செயல்பட வேண்டும். அவர் அமைதியா இருக்கிறார்னா நானும் அமைதியாய் ஓய்ந்திருக்க வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜாக்கிரதையாயிருங்கள். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. மாமிசத்தின் சிந்தை மரணம். ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. ஒருவரோடு ஒரு ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டின்மையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே ரொம்ப புத்திமானு நினைச்சிக்காதீங்க. உங்களையே ரொம்ப அறிவாளின்னு நினைச்சிக்காதீங்க. நான் சொல்றேங்க, ஒரு வசனத்துக்காவது நம்ம ஒழுங்கா கீழ்ப்படிச்சு நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றோமா? எல்லாத்த விட அன்பு தாங்க பிரதானம். அன்பு இருந்தால் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினைக்காது. ஆமென். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். எல்லாம் அன்புன்னு ஒன்று இருந்துச்சின்னு வைங்களேன், இணங்கும், கீழ்ப்படியும். சாந்த குணமுள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். ஏதாவது ஒன்னாவது உருப்படியா செஞ்சு முடிக்கிறோமா? நம்ம கிறிஸ்து நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கோமா? கிறிஸ்து இந்த விஷயத்துல என் மூலமா சந்தோஷப்படுறாரு, என் மூலமா மகிமைப்படுறாரு. நான் இந்த காரியத்துல நான் ஏசப்பாவை சந்தோஷமா வச்சிருக்கிறேன். பாருங்க, பலியை இரக்கத்தை அவர் விரும்புகிறது அல்ல. வஸ்திரங்களை கிழித்து கொண்டு உபவாசிக்கிறது உபவாசம் அல்ல. சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறதோ, தண்ணி இல்லாதவனுக்கு தண்ணி கொடுக்கிறதோ அதுதான் சிறந்த உபவாசம். நீ பலி செலுத்த வர்றது காணிக்கை, தசமபாகம் கர்த்தரை சந்தோஷப்படுத்தாது. அது ஒரு கட்டளை. அது இயேசு சொன்னார், அது ஒரு விதை. விதைத்தால் உனக்கு பலன். நீ எந்த அளவுக்கு விதைக்கிறையோ அந்த அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதம். அமிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொடுப்பார். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது. ஆனா காணிக்கை கொடுத்து தசமபாகம் கொடுத்து கர்த்தரை சந்தோஷப்படுத்துறோங்கிற எண்ணம் ஒருத்தருக்குள்ள வந்துடக்கூடாது. தேவனுடைய கற்பனையின்படி செய்து, தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அதன்படி செய்கிறவனே பாக்கியவான். எந்த வசனத்துல நம்ம சரியா இருக்கிறோம், எந்த வசனத்துல நம்ம கரெக்டா கீழ்படுகிறோம்? யாக்கோபு எழுதுமாறு சொல்றாரு, ஒன்றை செஞ்சுட்டு ஒன்றை செய்யாம இருந்தா எல்லாம் முற்றிலும் போச்சுங்கிறாரு. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது, அவரிடத்துல அன்பு கூர்ந்தா எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம். மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்தா எல்லாத்துக்கும் நம்ம விட்டு கொடுத்து அன்பு செலுத்தி போயிட்டே இருப்போம். ஆமீன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார்.
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை, அப்படியே அடுத்ததாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிடத்தில் இருக்க கடவுது. என்னதான் அவர் யோசிச்சாரு, என்னதான் அவர் நினைச்சாரு? அவர் கிறிஸ்து என்ன சிந்தை இருந்துச்சு தெரியுங்களா அவர்கிட்ட? இப்ப கவனிங்க, கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அவரு தமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்காக ஒரு இடத்த, மேலான இடத்த வச்சிருக்கிறாருங்கிற அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் நினைச்சு தம்மை தாமே, அதுவும் சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினாராம் இயேசு. அல்லேலூயா. அதனால தாங்க அவருக்கு சிலுவை ஒரு பிரச்சனையாவே தெரியல. சிலுவையில இயேசுவை நிர்வாணமா தொங்க விட்டுருந்தாங்க, நிர்வாணமா தொங்கி கொண்டு இருந்தார். அது அவர் பெருசா எடுத்துக்கல. 33 வயது உள்ள ஒரு வாலிபன், 33 வயது உள்ள ஒரு வாலிபன் சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டு இருப்பதை கற்பனை பண்ணி பாருங்க. எதற்காக தெரியுங்களா? அவருடைய சிந்தையெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? நாம் உங்களெல்லாம் என்னெல்லாம் ரட்சிக்கணும், அதுக்கு இந்த சிலுவை நம்ம அனுபவிச்சுதான் ஆகும். அதுதாங்க உங்களை குறித்து என்ன குறித்து வச்சிருந்த நினைப்பு தாங்க அவர் அந்த சிலுவைக்கு அவர் போனாரு. ஹல்லேலூயா. பிதாவுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த பிரிவினையை சரி பண்ணி இருவரை ஒருவராய் மாற்றுவதற்காக அவர் சிலுவையை என்ன பண்ணாரு? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஒரு வாலிபன், நல்ல அழகு, செக்க செவேர்னு ஒரு அழகு. யூதர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அழகுள்ளவங்க அவங்க தாங்க. என்ன பெருசா நம்மளாம் அழகா இருந்துட்டோம், என்ன பெருசா அப்படி சூப்பரா ஆடம்பரமா இருக்கிறோம் சொல்லுங்க? இயேசுவை விடவா அப்படியா இருக்கிறோம்? ஆனா அந்த தேவ குமாரன் நம்மளையெல்லாம் தேவனோடு கூட இணைக்கும்படியாக அந்த ஒரு சந்தோஷத்தை, அந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தாங்க அவர் சிலுவையில் அப்படி தொங்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளோ ஈகோ, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கேவலமான எண்ணங்கள்லாம் வந்துட்டு போகுது. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவுள். மறுபடியும் அந்த வசனத்தை வந்து போடுங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க, வாசிங்க போடுங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம் தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, நீ என்ன, உனக்கு உன்னை விட நான் வசதி, என்னை விட நீ வசதி, உன்னை விட நான் படிச்சிருக்கிறேன், நீ என்ன ஆளு, நீ என்ன, இப்படிதானே போயிட்டு இருக்குது எல்லாருடைய வாழ்க்கையும். நான் சொல்றேங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தாங்க உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படி கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள் இல்லாமல் இருந்து மாமிச சிந்தையோடு இருந்திருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரணம் அவன் தேவனுக்கு விரோதமான பகை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உள்ள ஏறுதில்ல தேவனுடைய ரூபம், அப்படியே தேவன்க, தேவன் தேவனே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை? ஹல்லேலூயா. அவர் மனுஷராய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை அவருக்கு தந்தரலான. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல உற்சாகமா தட்டுங்க. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா என்னல?
அதனால தாங்க இயேசுனா உலகமே அப்படி கொண்டாடுது. ஹல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியின் சிந்தை உள்ளவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்கிறது, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். எந்த சிந்தையாய்? 10ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்கொப்பான வாசிங்க, மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுவதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாய் நினைக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் அடைஞ்சிட்டேன், இல்ல ரொம்ப தேறிட்டேன், ரொம்ப ஞானி அப்படிலாம் நான் நினைக்கிறது கிடையாது. கிறிஸ்து இயேசுவினால இயேசு என்னை எதுக்காக பிடிச்சாரோ, எதுக்காக என்னை ரட்சித்தாரோ அதையே நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், பவுல் எப்படி தொடர்ந்தாராம்? வேண்டாம் வெறுப்பா இல்லைங்க, ஏதோ சொல்லிட்டாங்களே மன கசப்போடு இல்லை, ஆசையாய் கிறிஸ்துவை பின் தொடர்ந்தாராம். எல்லாத்தையும் நஷ்டம்னு நினைச்சாராம், எல்லாத்தையும் குப்பை. பவுல் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுங்களா? எவ்வளோ படித்த படிப்பாளி தெரியுங்களா? எல்லாத்தையும் விட்டேன். அடுத்தது, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லல, ஆனா ஒன்று செய்கிறேன். ஏன்னா எல்லாருமே முற்றும் தேறினவர்கள் கிடையாது. ஆனா நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லல, ஆனா பிடிக்கிறதுக்காக நான் முன்னானவைகளை மறந்து. சொல்லுங்க வாசிங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். கிறிஸ்து என்னை எதற்காக அழைத்தாரோ அதுக்காக அந்த பந்தய பொருளை பெறுறதுக்காக நான் ஆசாசையா பின்னாடியே போயிட்டு இருக்கிறேங்க. எங்க அப்பா கூப்பிட்டான், டேய் உனக்கு சொத்து இருக்குடா, என்னடா நம்முடைய வைராக்கியத்தின்படி நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு இப்படி ஏசுன்னு போயிட்டு இருக்கிற, வா உனக்கு இத்தனை. எனக்கு வேண்டாம். உன் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை வச்சு உன்னுடைய படிப்பை வச்சு ஒரு பெரிய ஜாப் இருக்குடா கவர்மெண்ட்ல ரோமர் அரசு, எனக்கு வேண்டாம். எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னை எதுக்காக இயேசு பிடிச்சாரோ அதை நான் பற்றி கொள்ளும்படிக்கு நான் ஆசாசையாய் அந்த ஓடுறேன், அவர் பின்னாடியே ஓடுறேன். ஆசாசையா இயேசு பின்னாடி ஓடுறதுல ஒரு சுகம் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரி கிறிஸ்து சிந்தை, இந்த இயேசுவை பற்றி நம்ம படிக்கும்போது நானும் அப்படியே சில விஷயங்கள்லாம் யோசித்தேன். கிறிஸ்துவின் சிந்தை ஒன்றே ஒன்று தாங்க. அது என்ன தெரியுங்களா? எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்கறது தான் கிறிஸ்துவின் சிந்தையாக இருந்தது. எதையுமே அவர் நெகட்டிவாக பார்க்கல. ஆமீன். ஒருத்தவங்க ஒரு அம்மா சொன்னாங்க, ஏசுக்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுனாங்க. அவர் சொன்னார், சரி பார்த்துக்கிறேன் போன்ட்டு சீசரில் கூப்பிட்டு தண்ணியை நெப்புனார். அவர் தண்ணியாக பார்க்கல, தண்ணியை திராட்சை ரசமாய் பார்த்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரச்சனையாவே பார்க்கல அவர். இதுதாங்க அவருடைய சிந்தை. சிலுவையாவே அவர் பார்க்கல, போராட்டத்தை போராட்டமாவே அவர் பார்க்கல, அவமானத்தை ஒரு அவமானமாகவே நினைக்கல. அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு மகிமை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் இயேசு பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய சிந்தை முழுவதும் அப்படித்தான் நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொண்ணு செத்து போச்சு. பொண்ணு செத்துருச்சியா, நீ
பாஸ்டரை கூப்பிடாத, அந்த போதகரை கூப்பிடாத, வேண்டாம். ஆனால் அவர் சொன்னார். அவர் எப்படி பார்த்தார் தெரியுங்களா? அவர் சிந்தைக்குள்ள அது தூங்கிட்டு இருக்குதுன்னு சொன்னார். சிரிச்சாங்க எல்லாம். அல்லேலூயா, சிரிச்சாங்க. ஒவ்வொரு அற்புதமும் பாருங்கள், ஒவ்வொரு அற்புதமும் பாருங்கள், அதுக்கு பின்னாடி உள்ளதை தான் இயேசு பார்த்துருப்பார். நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? நம்ம எப்படி தெரியுமா பார்ப்போம்? இப்போ உள்ளதையும் பார்ப்போம், இது எவ்வளோ பெருசாக பிரச்சனையாக ஆகுங்கிறத பின்னாடி உள்ளதை பார்ப்போம். இது இப்படி இருந்தால் இது இப்படித்தான் போய் முடியும். நான் நான் பண்ணியிருக்கிறேன் அந்த விஷயத்தை. இது பாருங்கள், நிச்சயம் பாருங்கள், இது இப்படி இருக்குல்ல, இது இப்படியே விட்டா, இது இப்படியே விட்டா, இது இப்படியே விட்டா நம்ம என்ன உலகத்தையே அப்படி சுற்றி கித்தி வந்து அது பெருசாக அது இருக்காது. அது ஒரு பெரிய பெரிய மலையாக உருவாக்கி நம்மளே வச்சுருப்போம் ஒரு பிரச்சனையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற கர்த்தருக்குள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பார்க்குற கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதுக்கு கீழே உள்ள வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன்கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்தும் போது என்ன நடக்குது கீழே? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன்கிட்ட போய் சொல்லு, தேவன்கிட்ட போய் ஜெபி. அப்பா எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குப்பா, இப்படி இருக்குதுப்பா, எனக்கு இது தேவைப்பா அப்படின்னு இப்படி தேவன்கிட்ட பேசும்போதும் முழு சிந்தையோடு தான் பேசும். தேவன்கிட்ட முழு சிந்தையோடு கூட, முழு மனதோடு கூட. அது ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. தேவன்கிட்ட முழு சிந்தையோடு முழு மனதோடு நீங்கள் பேசிட்டீங்கன்னா, ஜெபிச்சு முடித்த பிறகு உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும். நல்லா, இதுதான் அடையாளம். ஜெபிச்சு முடித்த பிறகு ஒரு சமாதானம் வரும். அந்த சமாதானம் என்ன சொல்லுனா, சரி ஓகே கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பதில் வரும், ஒரு சமாதானம் வரும். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்ம சிந்தையை அது காத்து கொள்ளுமாங்க. ஆமேன். இந்த தாறுமாறான சிந்தை வரவே வராது. அப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர்கிட்ட போய் சொல்லிடு, உன் சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் அது காத்து கொள்ளும். ஆமேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவுது. எல்லாத்தையும் பாசிட்டிவா பாருங்க, எல்லாத்தையும் அன்பா எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அன்புள்ளவைகளை சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். இனிமேல் நான் ஒரு டைம் உங்களை கேட்டேன்னா நீங்க சொல்லணும், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை தான் எனக்குள் இருக்கிறது. எப்பொழுதும் நானும் கிறிஸ்துவும் ஒரே மாதிரி தாங்க யோசிக்கிறோம். உங்க வாயிலிருந்து சீக்கிரத்தில் அந்த வார்த்தை வரணும். பிசாசு எதையாவது உங்களை போட்டு குழப்பு நான் வைங்க, ஏய் ஏய் அன்புள்ளவைகள் எவைகளை உடனே இந்த வசனம் யாவத்துக்கு வரணும். வீட்டில் போய் எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகார கடைசி வசனத்தில் பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்ன யோசித்தாரோ, இயேசு கிறிஸ்து என்ன சிந்தித்தாரோ அதுதான் என்னுடைய சிந்தை. நானும் கிறிஸ்துவும் ஒரே மாதிரி யோசித்தால் மாத்திரமே என் வாழ்க்கை சமாதானமாய் இருக்கும். நீங்களும் இயேசுவும் ஒரே சிந்தையா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. அது தெரியுமா உங்களுக்கு?
கோவப்பட மாட்டீங்க. கோவம் வந்தாலும் கிறிஸ்து மாதிரி. அது ஒரு பெரிய காமெடியான ஒரு விஷயம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த வசனத்தை வாசிங்களேன். இயேசு உள்ளே போய் தேவாலயத்துக்குள்ள சாட்டை எடுத்து அடித்தார். அடித்து முடிச்சுட்டு அதுக்கு கீழே அதுக்கப்புறம் வாசிச்சுன்னு வைங்களேன், குருடர் சப்பானிகை எல்லாம் சேர்ந்து அந்த அரங்கமான இடத்துல வந்து உட்காந்தாங்களாம். ஒருத்தன் அந்த மாதிரி குருடன் சப்பானிகெலாம் அந்த ஆலயத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் இவர் இந்த காலி பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே வந்து உட்காந்தாங்க. அவ்வளோ ஒரு பெரிய மேன்மையான காரியத்தை கிறிஸ்து செஞ்சார். ஹல்லேலூயா. நல்ல காரியங்களுக்கெல்லாம் அப்படி செய்யலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏதாவது பிசாசு உங்களுக்கு சிந்தையை மாற்ற நினைக்கும் போது ஏதாவது பண்ணுவோம், டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடணும், அதுக்கேற்ற மாதிரி இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது, எல்லா வசனமும் இருக்குது பாருங்க. ஒழுக்கம்ல ஒழுங்கீனமான சிந்தை வந்துச்சுன்னா ஒழுக்கமான சிந்தையை மாற்றுங்க. அப்படியே ஒழுக்கமான காரியத்துக்கு மாற்றுங்க. பகை விரோதமான காரியங்கள் உங்களுக்குள்ளே பிசாசு விதைக்க உள்ள அப்படி வர நினைச்சா ஏய் போடா போடா. எந்த நபரை குறித்து கசப்பு உங்களுக்குள்ளே வருகிறதோ, எந்த நபரை குறித்து வெறுப்பு வருதோ, அந்த நபருக்கு நேராக அன்பின் வசனத்தை அனுப்புங்க. அவர்களை சொல்லுங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த நீ மேல பயங்கரமான ஒரு கடுப்பு அப்படியே கொண்டு வர சாதனை, ஏய் ஓடிப்போ. இந்த வசனம் யாவத்துக்கு வரணும். ஓடிப்போ. நான் அவளை ஆசீர்வதிக்கிறேன், என் சகோதரியை நீ கோடாய் கோடியாய் பெருகுவாயாக. அப்படி சொல்லி எங்க வருவானா பார்க்கலாமா? அதுக்கு தான் சொல்ற அது சர்வாயுத வர்க்கங்களை இது ஒண்ணுங்க. ஹல்லேலூயா. அக்கினி அஸ்திரங்களை தகர்த்து போடத்தக்கதா நீங்க நாம என்ன சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும். அதுல சத்தியம் வசனம் நிற்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று. கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறது, எங்களுக்கு உண்டாயிருக்கிறதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை, ஓ ரிபாலா ஹருத்தர பௌஷக, என்ன ஒரு சுகம், என்ன ஒரு சுகம். எனக்குள்ளே இயேசு இருக்கும்போது அவரும் நானும் ஒன்றாய் யோசித்து, அவரும் நானும் ஒன்றாய் சிந்தித்து, அந்த வசனங்களை நான் யோசித்து அந்த வசனத்தின்படி நான் நடக்கும்போது என் தேவன் நம் மூலமாக எவ்வளவு மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். உனக்கு நான் இப்படி பண்ணுவேன், உனக்கு அப்படி பண்ணுவேன், அப்படி அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் தலையில கை வைங்க, எல்லாரும் தலையில கை வைங்க, கையில் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆமாம். ரீபலா ஹருதுரி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இதுக்கு மேல இந்த வசனத்தை நான் கேட்டதுக்கு அப்புறமும் என் புத்தி, என் சிந்தை பிசாசுக்கு அதுல இடம் கொடுக்கவே மாட்டேன். எல்லாம் தீர்மானம் எடுங்க. கிறிஸ்து என்ன யோசிக்கிறார், எனக்குள்ள இருக்கிற அபிஷேக நாதர் என்ன யோசிக்கிறாரோ அதை தான் என்னுடைய யோசனையா இருக்க வேண்டும். அதற்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவு மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். எல்லாத்தையும் நான் விடுறேன். என்னை எதுக்காக அழைச்சாரோ அதை பின்தொடரும்படிக்கு நான் ஆசையாய் நான் ஓடுகிறேன். என் பந்தய பொருளை நான் இழந்து விடாதபடிக்கு, என் அபிஷேகத்தை நான் இழந்து விடாதபடிக்கு, நான் கிறிஸ்துவை இழந்து விடாதபடிக்கு, அது என் சிந்தையினாலே நான் கெட்டு விடாதபடிக்கு, ஆண்டவரே இந்த வசனங்களெல்லாம் எனக்குள்ளே சொல்லுங்க. ஆண்டவரே இந்த வசனங்களெல்லாம் எனக்குள்ளே தங்கி இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஓ இந்த வார்த்தையை கேட்டு நான் அப்படியே விட்டு விடாதபடிக்கு சாமி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைப்படி நான் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வாழ்க்கையில செயல்பட வேண்டும். இது 30, 60, 100 என்னுடைய வாழ்க்கையில விளைய செய்ய வேண்டுமே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நானும் என் சிந்தையும், என் கிறிஸ்துவின் சிந்தையும் என் சிந்தையும் ஒன்றாய் பயணம், இருவர் ஒருமித்து போனால் ஒழிய ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா.